நல்லூரிலே தோன்றுகிற பூதம். அவர் எந்த ஆலயத்திலும் இந்த காட்சிகளை பார்க்க முடியாது. கூட நல்லூரிலே பார்க்கக்கூடிய ஒன்று. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய 17வது திருவிழா இன்றைய நாளில் மாலை பொழுது. அந்த காட்சிகளை இந்த காணொலியோட நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறுபட்ட மாற்றமான திருவிழாக்கள் இருக்குது நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில். அப்படியாக ஈழத்திலே இருக்கக்கூடிய இந்த திருவிழா இங்கே மட்டும்தான் இடம்பெறும் என்று சொல்வார்கள். அந்த பூத திருவிழா, அதாவது பூதத்தின் மேலே சுவாமி மேலே ஏறி வருவார். அங்கே இடும்பன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூதத்தின் மேலே இன்றைய நாளில் ஏறி வருவார். வேறு எந்த ஆலயத்திலும் இந்த காட்சிகளை பார்க்க முடியாது. அப்படியாக ஆலயத்தினுடைய உள்வீதியில் பூத நாட்டியம் என முருகப்பெருமானுடைய அந்த அடியவர்கள் பூதங்கள் போல எல்லாம் வேடம் அணிந்து அங்கே உள்வீதியிலே முருகப்பெருமானோடு சேர்ந்து விளம் வருவார்கள். வெளியாலே முருகப்பெருமான் அந்த பூத வாகனத்தின் மேலே ஏறி வெளிவீதி விளம் வருவார். அப்படியாக இன்றைய நாளில் மிக விசித்திரமான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா இருக்கும். அதே சமயம் இன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அலங்காரமாக இருக்கும். தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இங்கே உள்ள வந்து இப்போ பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. வசந்த மண்ட பூஜை நிறைவடைந்து சுவாமி உள்வீதி விளம்பர போகிறார். அந்த காட்சிகளை பார்த்து முருகப்பெருமானுடைய அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்கு என்பது தொடர்பாக நான் தொடர்ந்து காணொலியில் பார்க்கலாம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் பல்வேறுபட்டவர்களை நாங்கள் தினமும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதிகளவான சிங்கள மக்களை பொதுவாக இந்த நாட்களில் பார்க்கக்கூடியமாக இருந்தது. பொதுவாகவே இங்கே சிங்கள மக்கள் அதிகமாக வருவார்கள். ஏனென்றால் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் நல்லூரை தரிசிக்காமல் செல்ல மாட்டார்கள். அதை பார்வையிடுவதற்காக கட்டாயம் இங்கே வந்து செல்வார்கள். அப்படியாக இந்த திருவிழா நாட்களிலும் அவருடைய வருகைகளை அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இப்போது நாங்கள் அங்கே சுவாமி வசந்த மண்டபத்திலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைய நாளிலே ஆலயத்தினுடைய உள்பகுதியில் பூத நாட்டியம் இடம்பெறும். அந்த பூத நாட்டியம் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதற்குரிய ஆயத்தமாக வந்திருக்கக்கூடியவர்களை அங்கே பார்க்கலாம். சிவபெருமான் மற்றும் அங்கே பூதங்கள் போல வேடமணிந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அங்கே முருகப்பெருமானை சுற்றுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்கள். அப்படியாக ஆலயத்தினுடைய உள்பகுதி முருகப்பெருமான் விளம்பரம் பொழுது இந்த பூத நாட்டியம் இடம்பெறும். அங்கே சுவாமி உள்வீதி விளம்பரம் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் இந்த பூத நாட்டியம் இங்கே இடம்பெறுகின்ற இந்த இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஏறி செல்லக்கூடிய இந்த வாகனம் இடும்பன் வாகனத்தில் ஏன் முருகப்பெருமான் ஏறி செல்கிறார், இடும்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்பது தொடர்பாக மயூரகிரி குருக்கிறவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அன்புசால் பெருமக்களே, முருகப்பெருமான் 17ஆம் திருநாளிலே இடும்பன் வாகனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் எழுந்தருளுகிறார். சிறுவர்களை பார்த்து சிறுவர்கள் பேய் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். பேய் வாகனத்திலே பெருமான் வருகிறார். என்ன வாகனத்திலே வருகிறார் என்று தந்தை பிள்ளையை கேட்கிற போது இன்றைக்கு பேயிலே வருகிறார் என்று சொல்லுவார். ஏன்னா என்றால் அது பெரிய உருவம், ஒரு பெரிய விகாரமான வடிவம், ஒரு பெரிய பூதம். பூதம் என்றாலே பெரிது என்று பொருள். அதில் ஐம்பூதம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு பெருமான் பூதத்திலே எழுந்திருக்கிறார். பூதம் என்று நாங்கள் மற்ற கோயில்களிலே அடையாளப்படுத்துகிறோம். இங்கே சிறப்பாக இடும்பன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இடும்பன் என்பவன் சூரன் முதலான அசுரர்களுக்கு இந்த ஆயுத பயிற்சியை வழங்கிய ஒருவன், அந்த ஆயுத பயிற்சியை பயிற்றுவித்த ஒருவன். அந்த சூரன், தாரகாசுரன், சிம்மமுகாசுரன் போன்ற அசுரர்களுக்கு ஆயுத பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் முதலான இந்த கலைகளை, போர்க்கலைகளை பயிற்றுவித்த ஒருவன். இவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அவன் தான் செய்த தவறு, இவர்களுக்கு பயிற்றுவித்தேனே, ஆருக்கு பயிற்றுவிக்கிறேன்னு தெரியாமல் இந்த தாழ்ந்தவர்களுக்கு பயிற்றுவித்ததால இவர்கள் செய்த அநியாயங்களுக்கெல்லாம் மறைமுகமாக நானும் தொடர்பட்டு விட்டேன் என்று கவலைப்பட்டு தவம் செய்கிறான். தவம் செய்தவன் அங்கே இருக்கக்கூடிய சிவகிரி மலை, சக்திகிரி மலை என்ற 2 மலையையும் தன்னுடைய தண்டத்திலே தூக்கிக்கொண்டு, அவ்வளவு பூதம் தானே, பூதம் என்பது மலையை விட பெரிதாக இருப்பதாலே பூதம், அந்த பூதமாக இருக்கக்கூடிய அந்த இடும்பன் அந்த 2 மலையையும் ஒரு காவடி போல தூக்கி கொண்டு வருகிறானாம். அந்த காவடி மாறி தூக்கி கொண்டு வந்த மலையின் மேலே பழனியாண்டியாக மாறிய பெருமான் விளையாடல் செய்து பழனியாக்கி அங்கே பழனி கோயிலிலே கோயில் கொண்டானாம் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் அடிப்படையிலே இடும்பனுடைய மரபாகத்தான் இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கே உரியதான தனித்துவமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடிய காவடியை எடுத்து அடியார்கள் ஆடி பெருமானுடைய அருளை பெறுகிறார்கள். அந்த காவடிக்கு மூலவித்து இடும்பன்ல இருந்து தொடங்குவதாக ஒரு மரபிய கதை இருக்கிறது. அப்படி அந்த காவடி என்பது இன்றைக்கு ஈழத்தை பொறுத்தவரையில் அது விநாயக பெருமானுடைய கோயிலிலே ஆடுகிறார்கள், சிவபெருமானுடைய கோயிலிலே ஆடுகிறார்கள், அம்பாள் ஆலயத்திலே ஆடுகிறார்கள். என்றாலும்
காவடிக்கு என்று ஒரு கோயில், ஒரு கடவுள் இருந்தால் அதற்கு சிறப்பாக காவடி என்பது முருகனுக்குரிய ஒன்று. தேங்காய் உடைத்தல் என்பது விநாயகருக்குரிய ஒரு சிறப்பான வழிபாடு. மாவிளக்கிடுதல் என்பது முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான வழிபாடு. அப்படி இந்த காவடிக்குரிய ஒரு தனித்துவத்தை இங்கே காண்பிக்கக்கூடிய இடும்பன் வாகனத்திலே பெருமான் எழுந்தருளுகிற போது தேவியர்கள் இருவரும் இடும்பி என்று சொல்லக்கூடிய அந்த பூதத்தினுடைய பெண் வடிவங்களிலே எழுந்தருளுகிறார்கள். அப்போது அடியார்களும் பூதங்கள் போல தங்களை ஆடை ஆபரணங்களை சாத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் பூதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியையும் உள்வீதியிலே நடத்துகிறார்கள். இதுவும் கூட நல்லூரிலே பார்க்கக்கூடிய ஒன்று. நல்லூரிலே தோன்றுகிற பூதம் என்று இதை சிறப்பாக நாங்கள் பேசலாம். இன்றைய நாளில் சுவாமி எழுந்தருளி வரக்கூடிய அந்த வாகனம் மற்றது இந்த பூதநாட்டியம் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை மயிரக்குறி குருக்கள் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்பொழுது இங்கே சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதியில் பூஜைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்தோம். யாகசாலை பூஜைகள் நிறைவு செய்தோம். வெளியால் வரப்போறார். அங்கே நீங்கள் பார்க்கலாம் இடும்பன் வாகனம் தயாராக இருக்கின்றது. அதே மாதிரி இங்கே இடும்பி, இங்கே இந்த பக்கத்தில் இடும்பி இருக்கிறார். அங்காளி பக்கம் அங்கேயும் ஒரு இடும்பன் மாதிரியான ஒரு சிறிய உருவம் அந்த இடத்துல இருக்குது. இங்கே இந்த 3 வாகனங்களையும் சுவாமியர் அமர்ந்து விளம்பர போகிறார்கள். இப்பொழுது சுவாமி அங்கே ஆலயத்தினுடைய உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே தங்கவேல் பெருமான் நல்லூர் கந்தசுவாமியை அங்கே இடும்பன் வாகனத்திற்கு மேலே அமர்த்தி விட்டார்கள். தற்பொழுது அங்கே சுவாமி மேலிட போகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து இங்கே பூக்கள் தூவப்படும், தீபாராதனை காட்டப்படும். அந்த காட்சிகளை தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய தொடர் பூஜைகளை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். சுவாமி விளம்பர ஆயத்தமானவர், அதாவது 6 மணி ஆனதும் சுவாமி வெளியாலே வருவார். அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியில் நாட்டியம் ஆடி இருக்கக்கூடிய பூதங்கள் அங்கே வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இவர்கள் தான் அங்கே உள்ளே சுவாமி விளம்பரம் பொழுது நாட்டியம் ஆடிக்கொண்டு வந்திருக்கோம். அந்த பூத நாட்டியம் ஆடி இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது இங்கே சுவாமி வெளியாலே வரும்பொழுது இந்த முன்பகுதியில் அவர்களுடைய அந்த பூத நாட்டியம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நடுவிலே சிவபெருமானை இருத்தி சிவபெருமான் நிற்கிறார். அவரை சுற்றி அந்த பூதங்கள் அங்கே விளம்பருவது போல அங்கே சுற்றி நடமாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இன்றைய நாளில் விசேட அந்த தோல் வாத்தியங்கள், மேள வாத்தியங்கள் எல்லாமே வெளியாலே அங்கே பறை ஒளி ஓசையோடு அங்கே முழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. பூதநாட்டியம் இடம்பெறுகின்றது. அங்கே முருகப்பெருமான் இடும்பன் வாகனத்தில் ஏறி இருக்கிறார். அங்கே வள்ளி அம்மாட்டியும் சிறிய இடும்பன் வாகனத்திலே, இங்காலே தெய்வானை பார்த்தீங்கன்னா ஒரு இடும்பி வாகனத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. சுவாமியை தற்பொழுது அங்கே மெதுவாக நகர்ந்து ஆலயத்தினுடைய வெளியாலே கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைய நாளிலும் முருகப்பெருமானுடைய அலங்காரம் பொதுவாக முருகப்பெருமான் இன்றைக்கு கருப்பு வர்ணத்திலையும் அதனைத் தொடர்ந்து அங்கே பல்வேறுபட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் அணியப்பட்டிருக்கிறார். அதே சமயம் அங்கே தங்கவேல் பெருமானை சுற்றி தங்க நகைகள் அணியப்பட்டிருக்கிறது. அதோடு அங்கே மேல் பகுதி அந்த கொண்டை பகுதியிலே முருகப்பெருமானுடைய கொண்டை பகுதியில் முழுவதுமாக தங்கங்களாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். தங்க மாலைகள் சுற்றப்பட்டிருப்பதாக அந்த தங்க முருகப்பெருமானுடைய அந்த கொண்டை பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக நாதஸ்வர மேள முழங்க இங்கே முருகப்பெருமான் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. பூத வாகனங்களில் முருகப்பெருமான் இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது இங்கே தெற்கு வாயில் பகுதிக்கு வந்துவிட்டோம். கந்தர் அனுபூதி பிரசன்னா குருக்கள் ஞாபகத்துக்கு வருவார். எப்பொழுதுமே இங்கே இந்த இடத்துக்கு வந்ததுமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது அந்த தமிழிலே நாங்கள் கேட்கக்கூடிய அந்த கந்தர் அனுபூதி. தமிழ் என்று நான் சொல்வது எளிமையான தூய தமிழிலே இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய நடைமுறை தமிழிலே அந்த கந்தர் அனுபூதியினுடைய பொருளை அவர் இங்கே எங்களுக்கு புரியும்படியாக விளங்கப்படுத்துவார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவர் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்துல முருகப்பெருமான் நிற்கும் பொழுது அந்த கந்தர் அனுபூதி தினமும் பாடப்படுகின்றது. இன்றைய நாளுக்குரிய அந்த கந்தர் அனுபூதி பாடலை நாங்கள் கேட்கலாம். நற்குணங்களும் நல்வார்த்தைகளும் இல்லாத நாயினும் கடைப்பட்ட அடியேனை அறத்தீதாளியாண்டது மிக மிக கேவலமான என்னையாண்டது என்ன முருகா தீதாளியை ஆண்டது சத்துமனோ குமரா நல்வார்த்தைகளும் நல்ல சொற்களை பயன்படுத்தாதவனும் தீயேனுமாகிய என்னை கடையேனாகிய என்னையும் ஆண்டது எவ்வாறு நல்லை கந்தாமரா பூதளமாகிய மாலைகளை அணிந்தவனே பூதளம் என்னும் மாலைகளை அணிந்து கொண்டவனே கந்தா வேதாளங்கள் புகழ்கின்ற மூலகணங்கள் புகழ்கின்ற இறைவா வேடுவக்குலத்தினுடைய தலைவியான வள்ளி அம்மையை மணந்து அருள் செய்த மணவாளா கந்தா நீயேனாகிய என்னையும் ஆண்டு கொண்டனையே கந்தா
அப்படியாக இன்றைய 17வது நாளிலே முருகப்பெருமான் அழகாக அங்கே வலம் வந்து அந்த இடும்பன் வாகனத்தில் ஏறி வலம் வந்து மீண்டும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்வதற்காக அங்கே ஆலயத்தின் முன்னாலே அழகாக திரும்புகின்ற அந்த காட்சி. அந்த வாகனங்கள் மூன்றும் திரும்பும் பொழுது ஒரே மாதிரியாக அங்கே திருப்பப்படும், எந்த விதமான இதுகளும் இல்லாமல், அதாவது வந்து நேர்த்தியான முறையில் அந்த வாகனங்கள் வந்து மீண்டும் ஆலயத்தை நோக்கி திருப்பப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து இந்த இடத்திலே முருகப்பெருமானுக்கு பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு மீண்டும் ஆலயத்தினுள்ளே அழைத்து செல்வார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிரதான குருக்கள் ஆலயத்தினுள்ளே இருந்து மீண்டும் வழியாலே வந்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானுக்குரிய அந்த தீபாராதனையில் காட்டி அவரை மீண்டும் ஆலயத்தினுள்ளே அழைத்து செல்வதற்கு